அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் போதகர் இந்த காரியத்தை குறித்து சங்கீதம் 119 64வது வசனம். இங்கே தாவீது கேட்கிறார், கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். கர்த்தர் ஏதாவது பதில் கொடுத்தாரா? சரி, போதிக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் போதியாமல் அல்ல, தாவீது விசுவாசத்தினாலே அதை முழுமையாக உணர்ந்து கொண்டார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிழல், பழைய ஏற்பாடு நிழல். தாவீது கேட்ட காரியத்திற்கு, எனக்கு போதியும் சொன்ன அதே காரியத்திற்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது அதற்கு பதில் அளிக்கிறார் என்றால், இன்று நமக்கு ஏன் நமக்கு பதில் நமக்கு கிடைக்குதுன்னா, நமக்கு ரட்சிப்பு கிடைச்சது. ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் முதலா ரட்சிப்பு கிடைச்சது. அது அவங்க உணரல, அசட்டை செய்தார்கள். அதனால் ரட்சிப்பு நமக்கு கிடைச்சது. இந்த ரட்சிப்பு அவங்களுக்கு கிடைக்கல, வெளிப்பாடு இல்லை. ஆனால் இங்கே மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் பார்த்தீங்கன்னா, தாவீது கேட்டதற்கு பதில், அது நிழல், இது நிஜம். யாரிடம் கேட்டாரோ அவர் பதில் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் என்றால், மத்தேயு 23:8, நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். இப்போ கிறிஸ்து எப்படி போதகர்? நமக்கு அவரு ஏதாவது சொல்லி கொடுக்கிறாரா? மெய்யாலும் வார்த்தை தான் கிறிஸ்து, வார்த்தை வசனம். இன்று நம்ம வாசிக்கிற ஒவ்வொரு காரியத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தையான கிறிஸ்து நமக்கு போதிச்சனால தான் சத்தியத்தை நாம் உணர முடிஞ்சது. அதே வார்த்தையான கிறிஸ்து தான் ஊழியக்காரர்கள் மூலியமாகவும் அந்த வார்த்தையான கிறிஸ்து வெளிப்படுகிறார், வசனத்தின் மூலியமாக. அதன் மூலியமாக நாம் போதிக்கப்படுகிறோம். அதனால நிழலான காரியம் இன்று நிஜம். கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த பூமியில பிறந்த பின்னாடி இது எல்லாமே மேசியா என்கிற ஒரு கிறிஸ்து வரப்போகிறார். அது நிழல். வந்து நமக்காக ரட்சிப்பு கொடுத்தாரு, இது நிஜம். அதனால தாவீதுக்கு அன்னைக்கு கேட்டாரு, நமக்கு அது கிடைத்திருக்குது. சரி, இந்த நாளிலும் பரிசுத்த வெளிப்படுத்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன்.